Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறவர் ராகவகுமார் அப்படிங்கிறவர் தான், நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய ஒரு திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு உள்ளடக்கம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சம்பவம் தாங்க இந்த சம்பவத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இந்த சம்பவத்துடைய அந்த கரெக்டான நியாயம், அதாவது அந்த கரெக்டான ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த தீர்ப்பை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2007 தான் இந்த சம்பவம் நம்மளுடைய ராகவாகுமாருக்கு நடந்திருக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகவாகுமாருக்கு ஒரு தம்பி இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் ரவீந்தர் குமார். இதுல ஒரு விஷயம் முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இதுல சொல்லக்கூடிய பெயர்கள் அனைத்துமே உண்மையான பெயர்கள் சொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஊரை பத்தியும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாவே எல்லா வீடியோவும் அந்த மாதிரிதான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் இந்த வீடியோவை நான் சொல்ல போறேன். ஆனா இதுல வரக்கூடிய பெயர்கள் அனைத்துமே புனை பெயர்கள் வச்சுதாங்க அழைச்சிருக்கிறோம். வாங்க உள்ள போயிடலாம். நம்மளுடைய ராகவா குமாருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, ரவீந்தர் குமார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ராகவா குமாருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2மே பெண் குழந்தைகள் தான். நம்மளுடைய ராகவா குமார் இந்த தங்க ஆசாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்லயும் வேலை பார்ப்பாங்க. அது போக அந்த பற்றைன்னு சொல்லுவாங்க, தங்க பற்றை, அங்கே போயும் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. இவங்களுக்கு 2 ஸ்டெப்ல வீடு இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஜாலியான ஒரு குடும்பம் தாங்க இவங்களுடைய குடும்பம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒற்றுமையா தாங்க இருந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய தம்பி இருக்கிறாரு, அவருக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சீக்கிரத்துல நடந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு சைடுல வரன் தேடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அந்த வீட்டுல மேல இருக்கக்கூடிய போர்ஷனை இவங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ராகவா குமார் தாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி கீழே அவங்க தம்பி மற்றும் அப்பா அம்மா இருந்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு காலகட்ட சூழ்நிலையில தன்னுடைய தம்பிக்கு பெண் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா இவருக்கு எதுவுமே அமையலைங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய தம்பி வீட்டுல ஒரு பிரச்சனை பண்றாரு. என்ன அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், கண்டிப்பா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் சரிப்பா, நீ உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்க பேசுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சம்பந்தம் இஷ்டப்படல அப்படிங்கறது மாதிரி அப்படி பேசுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கேக்குறாங்க, எதனால இது இஷ்டப்படல உங்களுக்கு பையனா அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் நாங்க இஷ்டப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப வெக்ஸாய் போயிடுறாரு ரவீந்திரன். அதாவது நம்மளுடைய ராகவாவுடைய தம்பி தான். அந்த இடத்துல பயங்கரமா அவருடைய மனசு உடைஞ்சிருது. இருந்தாலும் அவர் விடவே இல்லைங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க, எனக்கு அவ இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தம்பி ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல அவங்க அப்பாவும் சரி நம்மளுடைய ராகவாவும் சரி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல மறுபடியும் போய் பொண்ணு பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜாதகம் சேர்ந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு நம்மளுடைய ராகவா குமாரும் சரி அவங்க அப்பாவும் சரி இவருடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் சில ஜோசியர்கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அப்படி கேட்டு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த ஜாதகம் சேரவே கூடாது, அப்படி சேர்ந்ததுன்னா இதுல 2ல ஒரு உயிர் இருக்காது, அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ஜோசியர் மட்டும் சொல்லலைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு மேல சொல்லிட்டாங்க.
சரி இந்த கல்யாணம் வேண்டான்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பியை வந்து பேசி சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா தம்பி வந்து சமாதானப்படக்கூடிய அளவுல இல்ல அப்படிங்கறதுதான் அங்க உண்மைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த பேச்சுவார்த்தை சண்டை சச்சரவுன்னு சொல்லி போயிட்டே இருந்திருக்குது. திடீர்னு ஒரு நாள் காலையில தன்னுடைய தம்பி அந்த லவ் பண்ணக்கூடிய அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. அதுவும் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பேரதிர்ச்சி, என்னடா இப்படி பண்ணி தொலைச்சி வச்சிருக்கிற, வேற ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பயப்படுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க தம்பி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. வாழ்ந்தா இவளுக்கு கூட தான் வாழுவேன், இல்லைன்னா செத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரு பேசின உடனே சரி உன்னுடைய வாழ்க்கை நீ அதை இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்ட, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் ஏத்திடுறாங்க. அதன் பிறகு பெண் வீட்டுக்காரங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவளுக்கு என்ன வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும், இனிமேல் இவ எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தலைமுழுகிட்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டு முன்னாடி நின்றுதாங்க இந்த குடங்குடமா தண்ணி எடுத்து ஊத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊத்திக்கிட்டு அங்க இருந்து அந்த குடும்பமும் போயிருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லா தாங்க போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் அழகா போகுது. அதன் பிறகு சின்ன சின்ன சண்டைகள் வருது. இதெல்லாம் வந்து எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மாமனார் மாமியார், அதன் பிறகு நம்மளுடைய ராகவா இருக்கிறாரு, அதன் ராகவாவுடைய மனைவி இருக்கிறாங்க. இதனால இந்த சண்டைகள் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துட்டு இருக்குங்க. ஆனா இதை வந்து அவங்க பெருசா எடுத்துக்கிடுறது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பெண் வந்து புதுசா வந்திருக்கிறாங்க, அது சமைக்கவே தெரியாது, வீடு தூக்க தெரியாது, அதாவது வீடு பெருக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு பெருக்க தெரியாது. இந்த மாதிரி ஒரு வேலையும் செய்யாத ஒரு பெண்ணுங்க இந்த பெண். அதாவது ரவீந்தருடைய மனைவி. ஆனா அவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ளாடி ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவர் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு, அவருக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது, அதனால இவங்களுக்கு வேலைக்கு போகணும்னே இல்ல. இருந்தாலும் அந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராகவகுமாருக்கு வந்து என்ன அப்படின்னா, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. மூத்த குழந்தைக்கு 12 வயசாகுது, 2வது குழந்தைக்கு 7 வயசாகுதுங்க. இந்த 2 குழந்தைகளுமே ரொம்ப அன்போடையும் செல்லத்தோடையும் நம்மளுடைய ரவீந்தருடைய மனைவி வந்து பாத்துக்கிடுவாங்க. அந்த படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, சமையல் கட்டு பக்கமே போக மாட்டாங்க, துணி துவைக்க மாட்டாங்க, அதாவது வீட்டு வேலைகள் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் தாங்க. இதெல்லாம் அப்படியே சகிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடியவங்களும் அப்படி வாழ்க்கையை நடத்திட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலம் இப்படியே ஓடி போயிருது. அது மட்டும் இல்லாம ரவீந்தருடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பமே ஆகல அவங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ளாடி இன்னும் சில பிரச்சனைகள் ஓட ஆரம்பிக்குது. என்னடா இன்னும் கர்ப்பம் ஆகாம இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுகள் ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜோசியக்காரங்க ஆல்ரெடி இந்த மாதிரி குழந்தை இருக்காது, அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் இறந்துருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கலையா. அது வரைக்கும் சந்தோஷம். அதாவது குழந்தை இல்லைங்கிறதான் இருக்குது, ஆனா யாரும் இறக்கல இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இவங்க வீட்டுக்குள்ளாடி ரவீந்தர் மற்றும் அவருடைய மனைவிக்கு வந்து பயங்கரமான சண்டைகள் ஏற்படுதுங்க. வாய் தகராறு தான் பயங்கரமா நடந்துட்டே இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகல் நேரத்துல நம்மளுடைய ரவீந்தர் அந்த மத்தியான வேலை சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாரு. அதே மாதிரி தாங்க அன்னைக்கும் வர்றாரு. அப்படி வரும்போது தன்னுடைய மனைவி கிட்ட இவரு சும்மா வாய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது நடந்திருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளாடி, அந்த சண்டை வச்சு பெருசா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரூமுக்குள்ள போயும் இந்த சண்டை பெருசாகுது. அந்த நேரத்துல கோபத்தை தாங்க முடியாம இந்த ரவீந்தர் அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவிய ஒளிர்னு ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடியோட அந்த பெண் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எந்தாலே நாசமா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாருங்க. ஆனா அவர் கோபத்திலையும் வேகத்திலையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி எங்க போனாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மெடிக்கல் ஸ்டோர் போகவே இல்லைங்க. சரி, உள்ள போன பொண்ணுடைய எந்த அணக்கம் ஆவியும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமியார் தாங்க எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்க்கும்போது பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க, மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தெளிக்கப்படுது, அவங்களை எழுப்பதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பெண் எந்திக்கவே இல்லைங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க மாமியார். அந்த நேரத்துல அவங்க வீட்டுல வந்து நம்மளுடைய ராகவா வந்து சாப்பிடுறதுக்காக மத்தியானம் வந்திருக்கிறாரு. அவர் வந்த உடனே அவர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி விழுந்து கிடக்குறாப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க தாங்க போய் பாக்குறாங்க. இவங்க குடும்பமே நின்று தண்ணீர் தெளிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த பெண் எந்திக்கவே இல்லைங்க. சரி, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆட்டோவை வர வைக்கிறாங்க. அப்படி அந்த ஆட்டோவை ஏத்திட்டு தாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த டாக்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கையை புடிச்சு பார்த்த உடனே சொல்லிடுறாரு என்ன அப்படின்னா, அந்த பெண் இறந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க
இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கே 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. அதனால கரெக்டா அந்த நபரும் சொல்லிடுறாருங்க, அந்த டாக்டரும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு அவங்க இறந்து போய் அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டு அவரும் போயிடுறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ராகவாவும் அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஏன்னா இது தன்னுடைய தம்பி இந்த மாதிரி அடிச்சுட்டான், அதனால விழுந்துட்டா இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருகிட்ட போய் சொல்றது? அந்த பொண்ணுடைய குடும்பத்துல சொல்லவே முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி கொண்டு வந்தோம், பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்றாங்க, என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, இதை அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரவீந்தருடைய பேர் அடிபடுது. உடனே ரவீந்திர வந்து அரெஸ்ட் பண்ணதுக்காக பிளானிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஆனா ரவீந்தர் மெடிக்கல் ஸ்டோருக்கு போகவே இல்லை. மெடிக்கல் ஸ்டோர்ல போய் செக் பண்றாங்க, அங்கேயும் ரவீந்தர் இல்ல. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்தர் வந்து ஒரு நாளும் குடிக்காத ஒரு ஆளுன்னு சொல்லலாங்க. அன்னைக்கு அந்த வேகத்துல போய் அவர் பாருக்குள்ள குடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சில ஆண்கள் வந்து இது பண்றது வழக்கம், இந்த மாதிரி குடிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி தான் தேடுறாங்க அவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்ல. அதுல ஒரு பார்ல தேடுறாங்க. அந்த பாருக்குள்ள குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து என்னடா பண்ணி தொலைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு விஷயத்த கேட்கறாங்க. நான் ஒரு அடிதான் கொடுத்துட்டு வந்தேன், மயங்கிதான் விழுந்து கிடந்தா, நான் வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இவரு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கவும் செய்யறாங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லவே அந்த நேரத்துக்கு அந்த இறந்து போன பெண் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அங்க வர்றாங்க. இந்த பெண் இறந்ததுக்கும் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் எந்த இதுக்கு எங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது, நாங்க அதுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்பமே கிளம்பி போயிடுதுங்க. ஆனா என்ன அப்படின்னா, எந்த ஒரு தாயா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கண்ணீராத வடியும் இல்லையா, அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி எந்த கண்ணீர் கூட வரலைங்க. தன்னுடைய மகள் போனவதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அந்த குடும்பம். இதையெல்லாம் பாக்குறாரு நம்மளுடைய ராகவா. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு குடும்பம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சரின்னு சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்திரரை வந்து கோர்ட்ல வந்து ஆஜர் பண்றாங்க. அவரு செய்தது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுதுங்க ஜெயில. அவரும் ஜெயிலுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கர்மங்கள்லாம் அங்க நடத்தி முடிப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இவங்க வீட்டுலதான் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய உடலை வாங்கிட்டு வந்து இவங்களுடைய ஊர் சுடுகாட்டுல தாங்க புதைக்கவும் பட்டிருக்குது. அப்படி எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16வது நாள் காரியம் நடத்துறாங்க. அந்த காரியம் வந்து நடத்தி முடிக்கும் போது இவங்க குடும்பத்துல வந்து நிறைய பேர் அந்த வீட்டுல தங்கி இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த 16வது நாள் காரியம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு தாங்க வீடு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய தம்பி வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு இறந்துடுச்சு. இப்ப அந்த வீட்டுல வந்து 2 ஆள் குறையுது. அதனால ரூம் எல்லாம் நிறைய காலியாக தான் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, வந்த ஆட்களும் போயிட்டாங்க. அப்ப அந்த வீடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராகவா வந்து மேல் ஸ்டெப்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு மேலேயே ரூம் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம சமைக்கணும் அப்படின்னா இவங்க கீழே தான், ஒரே சமையல் தான், யாருக்கும் தனித்தனி சமையல்லாம் கிடையாது, கீழே ஒரே சமையல் தான். அதனால என்ன அப்படின்னா, எந்த சமையல் சாதனம் எடுக்கணும் அப்படின்னாலும் கீழே தாங்க போயாகணும். அதே மாதிரிதான் அன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தங்க வேலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால சில வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த கை வேலைன்னு சொல்றாரு, அந்த மாதிரியான வேலை செய்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி வேலை செய்துட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோபா செட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளுக்கும் தனியாக ஒரு ரூம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த 2 குழந்தைகளுக்கும் அவங்க அந்த ரூமுக்குள்ளதாங்க இருந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க இவருடைய வீட்டுல அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அழுகை குரல் சத்தம் கேக்குதுங்க. அந்த அழுகை வந்து மெல்லியமா கேக்குது. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பசங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நுள்ளி விளையாடிடுவாங்க, இந்த இது பண்ணுவாங்க இல்லையா, கிள்ளி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிள்ளி விளையாடுனா அந்த சின்ன குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிதான் ஏதோ அழுதுட்டு இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா ஓடி போய் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 9-9:30 மணி இருக்குங்க, எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்படி டக்குன்னு டோரை திறந்து உள்ள பார்க்கவே ஒரு பேரதிர்ச்சி. அந்த இடத்துல ஒரு 3 செகண்ட் அவர் பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய இளைய குழந்தை கீழே அந்த கட்டில் பக்கத்துல கீழே இறங்கி நிக்குது. மூத்த குழந்தை நன்றாக தூங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த அழுகை சத்தம் அந்த இதுக்குள்ள தான் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பார்த்தது ஒரு திடீர்னு ஒரு கருப்புருவம் தன்னுடைய குழந்தைக்கு முன்னாடி நின்னுகிட்டு அப்படியே மறைஞ்சு போறதை அவர் பாக்குறாருங்க. அரண்டர், என்னடா இது, திடீர்னு ஒரு உருவம் இதுல நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை திரும்பி பாக்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது மனைவி நன்றாக சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு அளவலப்புங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்காதோ, நம்ம மனபிராந்தியா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு கட்டில் பக்கத்துல கீழே இறங்கி நிக்கக்கூடிய குழந்தைய அப்படியே கையில தூக்குறாரு. குழந்தைய தூக்கிக்கிட்டு, நீ என்னத்தை பார்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை, சித்தி
சித்தி அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப யாரு அப்படின்னா இந்த ரவீந்தர் அப்படிங்கிறவருடைய மனைவியை தான் இந்த குழந்தை சித்தின்னு கூப்பிடும். அந்த சித்தியை தான் பார்த்திருக்குது அப்படிங்கறத அவரு அந்த இடத்துல உறுதி செய்யறாரு. அது மட்டும் இல்லாம நீ எப்படி பார்த்தமா என்ன சொல்லிச்சுமா அப்படிலாம் கேட்கும்போது அதுக்கு சரியா பதில் சொல்ல தெரியலையா அந்த டைம்ல. சரின்னு சொல்லிக்கிட்டு குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து என்ன பண்றாருன்னா 2 குழந்தையும் தூக்கிடுறாரு. தூக்கிக்கிட்டு அவருடைய ரூம்ல கொண்டு படுக்க வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம டிவி ஆஃப் பண்ணிக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட போய் படுமா அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. ஒரு நாள் அந்த மாதிரி கத்த மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய ராகவா இந்த மாதிரி கத்துன உடனே அவங்க மனைவி கொஞ்சம் அப்படி யோசிச்சு அப்படி பாக்குறாங்க, என்ன நடக்குதுங்க, திடீர்னு நம்மளை கத்தி இந்த மாதிரி போய் சொல்றாரு, ஒரு நாள் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படி நிற்கும் போது இன்னொரு விஷயம் பண்றாரு. இவருக்கு இந்த சம்பவம் நடந்த அடுத்த செகண்டே வந்து என்ன அப்படின்னா இவருக்கு நல்ல பயந்த சுபாவம் உள்ளவர் அப்படிங்கறதுனால இவர் வேக வேகமாட்டு கீழே இறங்கிடுறாரு. நேரம் அங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுடைய அந்த ரூம்ல இப்படி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்றாருங்க. அப்பா கிட்ட சொன்னா அப்பா கக்க பக்கான்னு சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு, டே ஒரு ஆளு இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு ஏயா வீட்டுக்குள்ள வந்துடும் நினைச்சிட்டு இருக்கிறியா, அப்படியெல்லாம் வரப்போறது ஒண்ணும் கிடையாதுடா, நீ போய் படுத்து தூங்குடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி விடுறாரு. இவர் மறுபடியும் மேல வர்றாரு. மேல வரும்போது தன்னுடைய மனைவி மறுபடியும் டிவிக்கு முன்னால டிவி ஆஃப் பண்ணி போட்டிருக்குது. அந்த சோபா செட்ல அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறாங்க. இவர் அப்போ கிராஸ் பண்ணி போறாரு. கிராஸ் பண்ணி போகும்போது தன்னுடைய மனைவி கிட்ட, ஏண்டி உட்கார்ந்து இருக்கிற, வந்து படுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போறாருங்க. இவர் நேர போய் பெட்ரூம் கதவை திறக்கிறாரு. அங்க ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவி ஆல்ரெடி கட்டில படுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல இவர் அரண்டுறாரு. அப்போ அங்க இருக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு பயத்தோட இவர் திரும்பி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்க வெறும் சோபா மட்டும்தான் இருக்குது. இவருக்கு 2வதான அதிர்ச்சி இதுன்னு சொல்லலாங்க. பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு நம்மளுடைய ராகவா. என்ன பண்றாருன்னா டக்குன்னு கதவை லாக் பண்ணிக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சரி நம்ம இந்த விஷயத்த மனைவிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயத்தோட தாங்க இருக்கிறாரு. சொன்னா அவங்களும் பயந்துருவாங்கன்னு ஒரு பயம் இவர்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இவர் வந்து அந்த விஷயத்த சொல்லலைங்க. சரி நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹால்ல மட்டும் 0 வால்ட் பல்ப் மட்டும் போட்டிருப்பாங்க. மற்ற மாதிரி ரூமுக்குள்ள எல்லாம் லைட் போடுறதே கிடையாது, ஏன்னா குழந்தைகளுக்கு லைட்னா ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவரும் என்ன பண்றாருன்னா அந்த கட்டில ஒரு ஓரத்துல படுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட மணி ஒரு 12-12:30 இருக்குது. அந்த நேரத்துக்கு ஒரு சத்தம் வருதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இசை மீட்டக்கூடிய ஒரு கருவி, அதாவது மௌத்தாரன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயில வச்சு வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது வந்து இந்த குழந்தைகளுக்காக விளையாட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனுடைய சத்தம் அந்த ஹால் பக்கத்துல இருந்து கேட்குது. இந்த சத்தம் கேட்டோன்னா அதன் பிறகு ஒரு கொலுசு சத்தம் கேக்குதுங்க, ஜல் ஜல் ஜல்லுன்னு. ஆனா இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னா அவங்களுடைய அந்த வீட்டுடைய ஸ்டேர் கேஸ், அதாவது வீட்டுக்கு உள்ளாடிதான் ஸ்டேர் கேஸ் இருக்குது. கீழ் ஸ்டெப்ல இருந்து மேல் ஸ்டெப்புக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேர் கேஸ்ல சத்தம் கேக்குதுங்க. யாரோ கொலுசை மாட்டிக்கிட்டு அந்த இசை மீட்டக்கூடிய அந்த கருவியை வந்து வாயில வச்சு வாசிச்சுக்கிட்டு யாரோ வர்றது மாதிரியான அந்த சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே இவருக்கு கொஞ்சம் அந்த இடத்துல, அதாவது ஒரு பணி ஒரு 12 ஆகுது, இவருக்கு ஒரு பயம் வருது. என்ன அப்படின்னா இது நம்மளுடைய மகளுடையது, இது எப்படி சவுண்டு கேக்குது, அந்த கொலுசு யாருடையது, ஒருவேளை நம்ம மனைவியோ பிள்ளைகளோ யாராவது எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு பைய எழும்பி பாக்குறாரு. தன்னுடைய மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க, 2 குழந்தைகள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்ப இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு பயத்தோட இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டோரை மெல்ல திறக்கிறாருங்க. அதாவது ரூமுடைய டோரை திறந்து மெல்ல எட்டி பாக்குறாருங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துல இருந்தா அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வேக வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த லைட் ஆன் பண்ணல 0 வால்ட் அந்த லைட் வெளிச்சத்துலதான் மெல்லமா நடந்து போறாருங்க. அப்படி நடந்து போய் எட்டி பாக்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது ஸ்டேர்கேஸ் படியில யாரோ நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வாயில அந்த இசை மீட்டும் கருவியை வச்சு அப்படியே வாசிட்டு நிக்கிறது மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. இவர் பக்கத்திலே தாங்க சுவிட்ச் இருக்குது, டக்குன்னு ஆன் பண்ணிடுறாரு. ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. ஐயோ நம்ம ஏதோ ஒன்ன பார்த்தோமே இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிட்டன் இவர் வேக வேகமா வந்து லைட்டே ஆஃப் பண்ணல, நேரம் வந்து ரூமுக்குள்ள வந்துடுறாரு. தன்னுடைய மனைவி மகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல வந்து அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் தூங்கவே இல்லை, அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே அந்த இசை மீட்டக்கூடிய அந்த கருவியுடைய சத்தம் வந்து இவருடைய காதுக்கு எட்டுதுங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா நடக்கிறாரு. அதாவது ரூமுக்குள்ளே அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்கிறாரு. பயத்தின் உச்சத்துக்கு போறாரு. நமக்கு மட்டும்தான் இது கேக்குதா, இவங்களுக்கு எல்லாம் கேட்கலையா அப்படின்னு யோசிச்சுட்டு தாங்க அப்படியே அந்த ரூமுக்குள்ளாடியே நடந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த சத்தம் அவருடைய ரூம் வாசல் கதவு பக்கமா அந்த சத்தம் நெருங்கி வர்றதை அவரால் உணர முடியுது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி லைட் போட்டு வச்சிருக்கிறாரு இல்லையா, வேக வேகமா அந்த டோரை ஓபன் பண்றாரு. அப்படி டோரை ஓபன் பண்ணும்போது சத்தம் இப்ப அந்த ஹால்ல கேட்கல,
இந்த குழந்தைகள் தூங்குவாங்க இல்லையா, ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூமுக்குள்ள இருந்து அந்த சத்தம் வர்றதை இவர் கவனிக்கிறாரு. கவனிச்ச உடனே இவர் வேக வேகமா நடந்து அந்த பெட்ரூம் பக்கம் போறாருங்க. பெட்ரூம் பக்கம் போய் அதை உடனே ஓபன் பண்றாரு. ஆனா ஓபன் பண்ணும்போது மெல்ல ஓபன் பண்றாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் தங்கி இருக்கிறதுனால, அதாவது குழந்தைகள் படுக்கிறதுனால உள்பக்கமும் லைட் போடலாம், வெளிப்பக்கமும் நின்று லைட் போடலாங்க. அந்த மாதிரி 2 மாடல் சுவிட்ச் வச்சிருக்காங்க. அதனால வெளியில இருந்து லைட் ஆன் பண்ணிட்டு தாங்க அந்த டோரை திறக்கிறாரு. திறந்துகிட்டு உள்ள பார்க்கும்போது அந்த இசை மீட்டக்கூடிய அந்த கருவி வந்து அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறத அப்படியே விட்டு பாக்குறாரு. அது பார்த்தது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜில் ஜில்னு ஒரு சவுண்டு கேட்டது பாத்தீங்களா, கொலுசு, அது ஒரு கொலுசு அங்க கிடக்கிறத பாக்குறாருங்க. இந்த கொலுசு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன தன்னுடைய தம்பியுடைய மனைவியுடைய கொலுசு தான் அங்க கிடக்குது அப்படிங்கறத அவர் கவனிச்சிடுறாரு. அந்த 2யுமே எடுத்து டக்குன்னு ஜன்னலை ஓபன் பண்ணி வெளியில வீசிடுறாருங்க. ஏன்னா அந்த தூரம் அவர் பயந்துட்டாரு. வீசிக்கிட்டு வேக வேகமா டோரை லாக் பண்ணிட்டு தன்னுடைய மனைவி பக்கத்துல வந்து படுத்துடுறாருங்க. அப்படி படுத்து கிடந்தவருக்கு அடுத்த ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய இளைய மகள் வந்து திடீர்னு சுகம் இல்லாம ஆகி அவங்க வாயில பதையாட்டு வருது. அவங்களுக்கு இந்த காக்கா வலிப்பு மாதிரி வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இவரு அழ ஆரம்பிக்கிறாரு, தூக்கிட்டு ஓடுறாரு. அந்த மாதிரி அந்த கனவு கண்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இந்த கத்துறது கனவுல மட்டும் இல்லைங்க, நேர்லயும் நடக்குது. இந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய மனைவி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்னங்கன்னு சொல்லி உலுப்பி விடுறாங்க. இவரும் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச உடனே என்னங்க ஏங்க எப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. இதை கேட்டவன அவங்க ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப தண்ணி குடிச்சிட்டு வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. இந்த சம்பவம், இந்த கனவு நடக்கக்கூடிய டைம் விடிய காலையில ஒரு 3 மணி இருக்குங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா எந்திரிச்சு டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த ஹால் பக்கத்துல தாங்க ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதுல வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல இருந்து தண்ணீரையும் எடுக்கிறாருங்க. அப்படி தண்ணீர் எடுக்கும்போது அடுத்த ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் பக்கத்துல வந்து ஒரு குப்பை கூடை வந்து இங்க வச்சிருப்பாங்க. எப்பவுமே குப்பை போட்டு வைக்கக்கூடிய ஒரு கூடை இருக்கும். அந்த கூடை இப்போ ஒரு பெண் மாதிரி அப்படி உருவம் தோற்றத்துல இருக்குதுங்க. அதை பார்த்து பயந்துடுறாரு. ஐயோன்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த கையில இருக்கக்கூடிய தண்ணியை கீழே போட்டுட்டு அப்படியே விழுந்துடுறாருங்க. விழுந்து கிடந்தவரை சத்தம் கேட்டு எழும்பி வர்றாங்க மனைவி. என்னங்க ஆச்சு, என்னங்க பண்ணி தொலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த நள்ளிரவு வேலையில. இருந்தாலும் அந்த இடத்துல இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காலில் வந்து தட்டிச்சுமா, எலி தொல்லை நம்ம வீட்டுல நிறைய இருக்குது இல்லையா, அதனாலதான் ஏதோ காலில் வந்து தட்டிச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அந்த பிரச்சனையை அப்படி சால்வ் பண்ணி விடுறாரு. ரிட்டர்ன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாங்க வந்து இதை எல்லாமே கிளீன் பண்றாங்க. அதாவது இந்த தண்ணி கீழே கொட்டிச்சு பாத்தீங்களா, இதை எல்லாம் கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் கீழே விழுந்தவர் எந்திக்கவே இல்லைங்க. இவங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க அவர் பார்த்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பிரமிப்போட தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல தாங்க அடுத்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அவரு பாக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனைவி வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்க குனிஞ்சாப்புல நின்றுதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தலையை திருப்பி இவரை ஒரு பார்வை பாக்குறாங்க. அத வந்து இவர் கவனிக்கிறாரு. அந்த பார்வையில அந்த இடத்துல தன்னுடைய மனைவியுடைய முகம் இல்லைங்க, தன்னுடைய தம்பியுடைய மனைவியுடைய முகத்தை அதுல பாக்குறாரு. அந்த கண்கள் வந்து கண்ணீரோட இருக்கிறதையும் பாக்குறாரு. அரண்டுறாருங்க. அரண்டுட்டு ஐயோன்னு மறுபடியும் கத்தவே அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன வெட்டு மாதிரி அப்படி டக்குன்னு திரும்பிக்கிட்டு இப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னங்க கத்துறீங்க மறுபடியும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா தன்னுடைய குழந்தைகள் படுத்திருக்காங்க இல்லையா, அங்க வந்து படுத்துடுறாருங்க. விடிய காலையில விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே தன்னுடைய அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்பா பெரிய பிரச்சனை, என்னுடைய மனைவியுடைய உடம்புல இந்த மாதிரி என்னுடைய தம்பியுடைய மனைவியுடைய முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கத்தி கதறாருங்க. ஆனா அவங்க அப்பா வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடவே இல்லை. சும்மா இது பண்ணாதடா, ஏதாவது வேலை இருந்தா போய் பாருடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அப்படி விட்டுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரு வந்து மைண்ட போட்டு குழப்பிக்கிட்டே தாங்க அன்னைக்கு பட்டறைக்கும் வேலைக்கு போயிடுறாரு. பட்டறைக்கு வேலைக்கு போனவருக்கு அடுத்த ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் ஒண்ணு வருதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய குழந்தை இருக்கிறாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போனவங்க இந்த மாதிரி காக்கா வலிப்பு வந்து இந்த மாதிரி வெட்டு வந்து அவங்க வாயில நுரை தள்ளி இப்படி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்குதுங்க நம்மளுடைய ராகவாக்கு. ராகவாவும் அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி தன்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க.
சேர்த்த பிறகு ஒண்ணு இல்ல, இந்த குழந்தைக்கு வெட்டு வந்த காரணம் எதனால அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த எலிகளுக்கு இந்த விஷம் வைப்பாங்க, அதாவது இந்த பிஸ்கட்னு சொல்றாங்க. அந்த ஒரு பிஸ்கட்டை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா சோத்துல கலந்து வச்சிருவாங்கன்னா அதை தின்னுகிட்டு இறந்து போயிடும். இல்ல பிஸ்கட்டாட்டே வச்சா கூட அது தின்னுட்டு செத்து போயிடும். அதுவும் வெளியில போய் தான் சாகும். அந்த மாதிரி வைக்கிறது இவங்க வீட்டுல வழக்கங்க. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையுடைய வாயில இந்த மாதிரி ஒரு மருந்து போயிருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷம் உள்ள போயிருக்குது. ஆனா அது என்ன விஷம் அப்படிங்கறத அங்க டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எலி விஷம்னு சொல்றாங்க. எங்க இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் போய் பாக்குறாருங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த பிஸ்கட்டை தின்னுட்டு நிறைய எலிகள் அந்த இடத்துல 2 செத்து இருக்குது. அது போகவும் வெளியிலையும் செத்து இருக்கு. இவங்க சோத்துல அந்த விஷத்தை வச்சு மேல வீட்டுடைய அவங்க இந்த குழந்தைகள் தூங்குறாங்க இல்லையா, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஸ்லாப்ல தாங்க வைப்பாங்க. அந்த வழியா இருக்கக்கூடிய ஏர் ஹோல் வழியாட்டு தாங்க அந்த எலிகள் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. ஆனா இது எப்படி அந்த குழந்தைகளுக்கு வாயில போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த டாக்டர் சொல்லி அனுப்பி விட்டுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அதை விட்டுறாங்க, பெருசா எடுத்துக்கல. குழந்தையும் காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து, அதாவது 2007 நடக்குது. ஒரு 3 மாத காலங்கள் இந்த நபர் ஜெயிலுக்கு போய் ஒரு 3 மாத காலங்கள் ஆன டைம்ல தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஜெயிலுக்குள்ளாடி மரண தண்டனை கைதியாக இருந்த அந்த ரவீந்தர் அப்படிங்கிற அந்த நபர் ஜெயிலுக்குள்ளாடியே தூக்கு மாட்டி இறந்து போனதாட்டு ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. அது எப்படி அப்படின்னா, விடிய காலையில கதவு திறக்கும் போது போலீஸ்காரங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க தம்பி தற்கொலை பண்ணி இறந்துட்டான், அவனுடைய பாடி இந்த மாதிரி இருக்குது, மார்ஜெட்ல இருக்குது, வாங்க கையெழுத்து போட்டு தாரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க போய் அதனுடைய அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் கையெழுத்தும் போட்டு கொடுத்துக்கிட்டு அங்க இருந்து அந்த பாடியை எடுத்துட்டு ரவீந்திரனுடைய மனைவி எங்க அடக்கம் பண்ணாங்களோ அதனுடைய பக்கத்திலே தாங்க இவரையும் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள ஆட்கள் நிறைய வர்றாங்க. இந்த 16 நாள் காரியம் வரைக்கும் இவங்க வீட்டுல ஒரு விசேஷம் மாதிரி இருந்துகிட்டே இருக்குமா. யாரு இறந்தாலும் சரி அப்படி இருக்குமா, ஜனதொகை கூட்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி தாங்க இங்கேயே நடக்குது. அந்த மாதிரி அந்த ஜனதொகை கூட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட 16 நாள் வரைக்கும் இருக்குது. அந்த 16 நாளும் அந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல. அவர் எதையுமே சந்திக்கலைங்க. அதனால அந்த விஷயத்தை அவர் அப்படியே விட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு, அதாவது அந்த 16வது நாள் எல்லாமே காரியத்தை முடிச்ச பிறகு தனக்கு ஒரு கனவு ஒண்ணு வருதுங்க. அதாவது நம்மளுடைய ராகவாக்கு அந்த ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, மூத்த மகள் இறந்த மேனிக்கு கிடக்குறாங்க. வீட்டுல இந்த மாலையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சுத்தி முத்தி அழுதுட்டு இருக்கும்போது இவரும் பார்த்துக்கிட்டு அப்படி இந்த அழ முடியாம ஏக்கத்துல அப்படி நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல அவர் நிக்கிறது மாதிரி ஒரு கனவு அந்த இடத்துல ஐயோன்னு சொல்லி கத்துறாரு. அப்படி கத்தும் போது அந்த இடத்துல முழிக்கிறாருங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது இது கனவு அப்படின்னு. இந்த தடவை சத்தம் வெளியே வரல, அவருக்கு உள்ளாடிதான் இருந்திருக்குது, அந்த கனவுக்குள்ளதான் இருந்திருக்குது. எந்திரிச்சு பாக்குறாருங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட 2:30 மணிங்க. தன்னுடைய குழந்தைகள் அதன் பிறகு மனைவி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. இவருக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்துல சரி நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வர்றாருங்க. கரெக்டா அதே ஃப்ரிட்ஜு கிட்ட தாங்க வர்றாரு. ஓபன் பண்ணி தண்ணீரை எடுக்கும்போது என்ன அப்படின்னா, எப்பவும் சரி இவர் லைட் அந்த 0 வால்ட் பல்ப் எல்லாம் அதை பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை லைட் ஆன் பண்ணிட்டு தாங்க வர்றாரு. பயம் நல்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அவர் அதை பண்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த தண்ணீரை எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த குப்பை பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ஓட்டைகள் மாதிரி இருக்குங்க. அந்த குப்பை பாக்ஸுக்குள்ள இருந்து 2 கண்களை இவரு பாக்குறாருங்க. அரண்டு போயிடுறாரு. என்னடா இது, அந்த இதுக்கு உள்ளாடி இவ்வளவு பெரிய கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஐயோ ஐயோன்னு கத்திடுறாங்க. இந்த கத்தன சத்தம் கேட்டு தன்னுடைய மனைவி மறுபடியும் எந்திரிச்சு வர்றாங்க. ஏயா உறங்க விட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு என்னையா என்னன்னு சொல்லி இவர் கையை மட்டும் நீட்டுறாருங்க. அந்த இடத்துக்குள்ளாடி அந்த குப்பை பாக்ஸை பார்த்து அப்படி கையை நீட்டிட்டே இருக்கிறாரு. என்னையா சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது இவர் வாய் அந்த வார்த்தை வராம அந்த இடத்துல தடுமாறுறாருங்க. இருந்தாலும் அந்த பெண் கத்துறாங்க, என்னையா உனக்கு இதே ஒரு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்படி காட்டுறாங்க, இந்த பாரு இதுல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வச்சுக்கிட்டு மறுபடியும் போயிடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியுடைய முகத்துலதான் அந்த முகத்தையும் பார்த்தாரு. அதனால மனைவியோட உடம்புல இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குதுங்க. தன்னுடைய மனைவியே அவர் என்ன அப்படின்னா பேய் மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்ப இவர் உருமாறுவான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பெண் கத்திக்கிட்டு அவங்களும் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இவரும் அதுக்கு பிறகு தண்ணீர் எல்லாம் குடிச்சுக்கிட்டு எடுத்த இடத்துல வச்சுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா ரூமுக்குள்ளே வந்துடுறாருங்க. தன்னுடைய அப்பா கிட்ட மறுபடியும் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளாடி ஏதோ ஒண்ணு லாந்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, எனக்கு மட்டும்தான் அது தெரியற மாதிரியும் அது கேட்கறது, அந்த சத்தங்கள் கேட்கறது இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் நடக்குது, உங்க யாருக்கும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு இல்லடா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இது உன்னுடைய மனப்பிராந்தி தான், நீ அதை பத்தி பெருசா எடுத்துக்கிடாத, எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே
அப்படின்னு சொல்லி அவரும் அதை வந்து பெருசுப்படுத்தலைங்க, அப்படியே விட்டுறாருங்க. இவரும் அன்னைக்கு வேலைக்கு போயிடுறாரு. ஆனா அன்னைக்கு மத்தியானம் இவருக்கு ஒரு கால் வருதுங்க. அவருடைய பட்டறைக்கு அந்த கால் அட்டன் பண்றாருங்க. அட்டன் பண்ணோன்னு அந்த இடத்துல இருந்து அடிச்சு பண்ணிட்டு ஓடுறாரு. தன்னுடைய மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு தாங்க வேக வேகமா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமியார் வந்து கீழே சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய மண்டை உடைக்கப்பட்டு அவங்க அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஹார்ட் பேஷண்ட், அதனால அவரும் அந்த இடத்துல நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துடுறாரு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சித்தப்பா, மாமனார் இவங்களுக்கு எல்லாம் கால் பண்றாங்க. இந்த மாதிரி என் வீட்டுல பிரச்சனையா இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா அவங்க ஆட்டோவோட வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு சேர்த்துடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி அந்த வீட்டுக்கு உள்ளாடி இல்ல அப்படிங்கறத இவர் உறுதி பண்ணவே இல்லைங்க. சரின்னு சொல்லி இவங்களை சேர்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுக்காரங்களை அங்க நிப்பாட்டிக்கிட்டு இவர் வேக வேகமா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டுக்குள்ளாடி எங்கேயுமே இருந்தது மாதிரி அவருக்கு தெரியல. ரொம்பவே அந்த இடத்துல வெந்து நொந்து போறாரு. என்னடா இவ எங்கடா போயிட்டா, ஒருவேளை கடைக்கு போயிருப்பாளா, அங்க போயிருப்பாளா, இங்க போயிருப்பாளான்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய சந்து பொந்து இடம் எல்லாமே தேடி பார்த்துட்டாரு. ஆனா கிடைக்கல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு தனக்கு தெரிந்த நபர்கள், அதாவது அந்த உறவுக்காரங்க நிறைய பேர் பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய மனைவி வந்தாளான்னு எல்லாருமே கேக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க இன்னும் பாக்கலப்பா, அவ இந்த நேரத்துக்கு எல்லாம் வரமாட்டா, வந்தா சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேல வருவா, ஒரு 4 மணி வரைக்கும் இருந்துகிட்டு போவாப்பா, அந்த மாதிரி வரவே இல்லை, ரொம்ப நாளாச்சு அவளை பார்த்து, உங்க வீட்டுல இந்த பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவ இந்த பக்கம் வர்றது இல்லப்பா அப்படிங்கறது மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில எல்லாம் போய் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும் போது பக்கத்துல ஒரு மளிகை கடை ஒண்ணு இருக்குதுங்க. இவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மளிகை கடையில போய் விசாரிக்கிறாருங்க. என்னங்க என்னுடைய மனைவியை நீங்க பாத்தீங்களா, இந்த வழியா போனாங்களா, வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, எப்ப அவன் மனைவியை நான் பார்த்தேன், ஆனா அவ தெற்கால போனா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்றாருங்க. ஆனா உன்னுடைய மனைவி எப்பவுமே சாரி கட்டிட்டு வர்றதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு சுடிதாரோட தலைவரி கோலம், அதாவது தலையை வந்து விரிச்சு போட்டுருக்காங்க, முடிய வந்து விரிச்சு போட்டுருக்காங்க. இப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு போறதை நான் இதுதான்ப்பா முதல் தடவை பார்த்தேன். ஆனா தெற்கால தான்ப்பா போனா அப்படின்னு சொன்னோன்னா இவங்க எல்லாரும் பைக் எடுத்துட்டு அந்த தெற்கால இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டு பக்கம்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுடுகாட்டுக்குள்ளாடி இவங்க போகவே இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்க தேடுறாங்க. டைம் போயிட்டே இருக்குது. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் 2 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய மாமனாருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கிடுங்க, நான் என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த ஏரியா ஃபுல்லா தேடுறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய தோப்பு, துறவு, அது இதுன்னு எல்லா இடமும் தேடுறாங்க. ஆனா இவங்க சுடுகாட்டுல மட்டும் தேடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6:45 மணி இருக்குங்க. இவங்க அந்த சுடுகாட்டுக்கு உள்ளாடியும் போயிடுறாங்க. சரி, ஒருவேளை இங்க வந்திருப்பாளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது இந்த சரக்கடிக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து அந்த சுடுகாட்டுடைய ஃப்ரெண்டு பக்கத்துல இருப்பாங்க. பக்கத்துல வந்து என்ன அப்படின்னா, முனீஸ்வரனும் சிவசுடலையுடைய கோவிலும் இருக்குதுங்க. 2 பக்கத்துல மயான சுடலை அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. அதனால இந்த கோவில் கிட்ட அந்த பசங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு போறதெல்லாம் வழக்கமா தான் இருக்குது. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது, என்னவோ தெரியலப்பா, நாங்க எப்பவுமே சுடுகாட்டுக்கு உள்ள இருந்தா தண்ணி அடிப்போம், ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு அழுகை சத்தம் உள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அழுகை வந்து வித்தியாசமா இருக்குது. நாங்க அந்த பக்கமே போகல, பயமா இருக்குது, சுடுகாடு, அது வேற டைம் வேற இருட்டாயிடுச்சு, அதனால நாங்க அங்க போகலப்பா அப்படின்னு சொன்னோம்னா, இவரு என்ன பண்றாருன்னா, ஒருவேளை நம்மளுடைய மனைவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேக வேகமா உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. கூட இவருடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கூட இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து உள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது கரெக்டா தன்னுடைய மனைவி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தம்பியுடைய கல்லறைக்கு மேல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லைங்க, அந்த மண்ணு போட்டு மூடப்பட்ட நிலைமையில தாங்க அந்த கல்லறை இருக்குது. அதை அப்படியே தோண்டி அந்த மண்ணை எடுத்து அப்படி தலையில போட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த கல்லறையை தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்த நம்மளுடைய ராகவா அந்த இடத்துல தன்னுடைய மனைவியை பிடிக்க ராகவாவை தூக்கி வீசி இருக்குங்க. தூக்கி வீசினது மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துதுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க அரண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இந்த கூட வந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது பிடிச்சு எடுத்து கொண்டு போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேக வேகமா எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை பிடிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ராகவாவுடைய மனைவியை வந்து அங்க இருந்து குண்டு கட்டா தூக்குறாங்க. தூக்குனது மட்டும் இல்லாம டக்குன்னு ஒரு ஆட்டோவுக்கு கால் பண்ணி வர சொல்லி ஆட்டோவில் போட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போது இவங்களுடைய தாய் மாமாவுடைய வீடு வந்து என்ட்ரன்ஸ்லயே இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் தாய் மாமா வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் கருப்பசாமிக்கு சாமி ஆடக்கூடியவங்க ஊர் கோவில்ல அவருக்கு வண்டி நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லி வண்டி நிப்பாட்டி அந்த பெண்ணை, அதாவது தன்னுடைய தாய் மாமன் வந்து தன்னுடைய மனைவியை பிடிச்சி அப்படியே தூக்கி உள்ள போட்டுறாரு. அவங்க வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு, நீ உனக்கு
உனக்கு என்ன காரியம் உண்டு அதை போய் பார்த்துட்டு வா, நான் கூப்பிடும்போது மட்டும் நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிடறாருங்க. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல, கைதெல்லாம் விடவடத்து போயிருக்குது. இன்னொரு மாமனார் வீட்டுல வந்து தன்னுடைய 2 குழந்தைகளும் நின்றுட்டு இருக்காங்க. இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்ட தன்னுடைய அம்மாவுடைய நிலைமை என்ன, அப்பாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது கூட தெரியலைங்க. பைத்தியம் பிடிச்சது மாதிரி அந்த ஊருக்குள்ளாடி அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கருப்பசாமி ஆடக்கூடிய அவருடைய தாய் மாமா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிந்த ஒரு மாந்திரிகரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாருங்க. உடனே கால் பண்ணோன்னா ஆள் வந்துடுறாங்க. வந்த பிறகு அங்க பயங்கரமான பூஜைகள் நடத்தப்படுதுங்க. அப்படி அந்த பூஜையில தாங்க சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த உடலுக்குள்ளாடி, அதாவது நம்மளுடைய ராகவாவுடைய மனைவியுடைய உடலுக்குள்ளாடி இருக்கிறது அவருடைய தம்பியுடைய மனைவியுடைய ஆன்மா தான் அப்படிங்கறத வந்து அங்க உறுதி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த இதெல்லாம் பண்ற, ஏன் இந்த குடும்பத்தை நீ இந்த மாதிரி நாசம் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய ராகவாக்கு கால் பண்ணி நீ உடனே இங்க வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே ராகவாவும் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாந்திரிகர் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. பயங்கரமா அழ ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம பயங்கரமா என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. நான் யாரையும் விட மாட்டேன், கொன்னுருவேன், எல்லாரையும் கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கர்ஜனையோட பேசிட்டு இருக்குங்க. நீ எதுக்காக இதை பண்றன்னு சொல்லி கேட்கும் போதுதாங்க இங்க நடந்த சம்பவங்களை வந்து அந்த ஆன்மா வந்து எடுத்து சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டுல வந்து மகாராணி மாதிரி வாழ்ந்துருக்குதுங்க. அந்த பெண்ணுக்கு வந்து எந்த வேலையும் தெரியாதுங்க. படிப்பு படிப்பு படிப்பு. தன்னுடைய அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, அண்ணன் சரி, தம்பி சரி, எல்லாருமே இவங்களை வந்து அவர் பொண்ணு மாதிரி பார்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுங்க. எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்களாம். வீட்டு வேலை, கூட்டுறது, பெருக்கிறது, வீடை கிளீனா வச்சிருக்கிறது, பாத்திரம் கழுகுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலையும் பண்றது இல்லைங்க. அவங்க போடக்கூடிய ட்ரெஸ் வரைக்கும் அவங்க கலட்டி போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. அடுத்த ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட வளர்ந்துருக்குதுங்க. தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு தாங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவனுக்கு மேல மொத்த ஆசையும் வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவர் வேலைக்கு போயிருவாரு, மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு அவரு போயிருவாரு, இந்த அத்தான்னு சொல்லக்கூடிய ராகவாவும் போயிருவாரு. இவங்க 2 பேரும் போன பிறகு அந்த வீட்டுக்குள்ளாடி ராகவாவுடைய மனைவியும் சரி, அவங்க அம்மாவும் சரி, 2 பேருமே இந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி கரிச்சு கொட்டுறது, மண்டையில தட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. சரி, செய்ய தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்து படிக்கணுங்கிற எண்ணம் கூட அந்த பொண்ணுக்கு வரலைங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மாவே உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம கையில ஒரு ஸ்மார்ட் மொபைல் வச்சிருக்குது. அந்த மொபைலை நோண்டி அப்படியே உட்கார்ந்தே இருக்குங்க. இவங்கதான் எல்லா வேலையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1 வருஷம் ஆயும் அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி திட்டெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல மாமனார் கொஞ்சம் ஹை லெவலா போய் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, தேங்கிற வார்த்தையை போட்டு பயங்கரமா திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்படி எல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த பெண் நிறைய சித்திர வேதைகளை அனுபவிச்சிருக்குது. நம்ம மேல தப்பு இருக்குது அப்படிங்கறத வந்து அந்த பொண்ணு உணரவே இல்லை. அதை எல்லாமே அந்த இடத்துல அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரிகள் கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய கணவனுகிட்ட என்ன இந்த மாதிரி திட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்காக தான் அடிச்சிட்டாரு. அடிச்ச இடத்துல இருந்தா என்னுடைய உயிர் பிரிஞ்சு போச்சு, நான் இறந்தும் போயிட்டேன். ஆனா இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அந்த ஆன்மா சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா, இந்த ராகவாவுடைய 2 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த பெண் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை, கடைசியான அந்த குழந்தை இருக்குல்ல, அது இவங்க கிட்ட ரொம்பவே செல்லமா இருக்குமா. அந்த இறந்து போன அந்த பெண்மணி கிட்ட அவ்வளவு செல்லமா இருக்கக்கூடிய குழந்தைய ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வெடுக்குன்னு புடுங்கிட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய ராகவாவுடைய மனைவி. இது அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. அது ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கிறாங்க. அதுலயும் ஒரு சில வார்த்தைகள், இந்த குழந்தை பெற்றுக்கிடாம இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, மலடி அப்படின்ட்டு, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி இந்த பொண்ணை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை இனிமேல் சொல்லாதீங்க, அதை திட்டாதீங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லும் போது கணவனும் அடிச்சிடுறான். அடிச்சனாலதான் இறந்துருக்கிறாங்க. இதை எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒரு வைராக்கியமாட்டு மாறிடுது. என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை எப்படியாவது சீரழிச்சிடணும், நம்மளை இப்படி கொன்னுட்டாங்க இல்லையா, அதனால விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த அந்த பெண் தான் இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 குழந்தைகளும் அது எதுவுமே பண்ணலைங்க. அதாவது அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சொல்லுது என்ன அப்படின்னா, அன்னைக்கு இந்த சம்பவம், அதாவது அந்த குழந்தைக்கு வெட்டு வந்தது, அந்த எலி மருந்தை வந்து அந்த குழந்தை சாப்பிட்டுருக்குது அப்படின்ட்டு ஒரு கதை வந்தது பாத்தீங்களா, இந்த வெட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும் போது, அதுக்கு காரணம் வந்து இந்த பெண்ணே கிடையாதுங்க. ஆனா நம்மளுடைய ராகவா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த பெண், அதாவது தன்னுடைய தம்பியுடைய மனைவி தான் இந்த மாதிரி கொல்லதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அது விளக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த எலிக்கு அந்த மருந்து வைக்கிறது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்லாப்ல, இந்த ஸ்லாப் வந்து அதாவது படுக்கக்கூடிய கட்டிலுக்கு நேரம் மேல இருக்குதுங்க.
அதுலதான் வச்சிருப்பாங்க. அது ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. ஆனா எலிகள் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஏர்ஹோல் விளையாட்டு வெளியே போயிடும் இல்லையா? ஆனா சில எலிகள் வந்து அந்த இடத்துல போக முடியாம தத்தளிச்சு அதனுடைய மூத்திரம் அது கீழே வந்திருக்குங்க. அதாவது மூத்திரம் பெய்து இருக்குது. அந்த நேரத்துல அந்த குழந்தை அந்த இடத்துல வாயை திறந்தாப்புல தூங்கிட்டு இருந்திருக்குது. அப்படி அந்த மூத்திரம் சொட்டு சொட்டாக இந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள விழுந்ததுனாலதான் அந்த குழந்தைக்கு அந்த மூத்திரத்துல, அதாவது அதுக்கு ஏற்கனவே விஷம் ஏறி அந்த மூத்திர வழியா அந்த விஷம் வந்து இந்த குழந்தையுடைய வாயில விழுந்து அந்த குழந்தை இறக்கக்கூடிய கண்டிஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது மாதிரியும் அந்த ஆன்மா சொல்லுதுங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ராகவா அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, சரிம்மா உனக்கு நடந்தது பெரிய கொடுமைதான், நான் இல்லைன்னு சொல்லல. உன் சைட்ல இருந்து பார்த்தா அப்படி, எங்க சைட்ல இருந்து நீ கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு கல்யாணம் ஆகி வந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி வீட்டு வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், அதை கத்துக்கிடுறதுக்காகவும் நீ இந்த மாதிரி படிச்சிருக்கணும், அதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ செய்திருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய ராகவா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நான் யாரையும் விடமாட்டேன், நான் எல்லாரையும் கொன்னுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் கர்ஜிக்க அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆன்மாவை இன்னும் விட்டா சரியாகாது, இது எல்லாரையும் அழிச்சு போடும். ஆல்ரெடி இவங்க மாமியாரை தாக்குனது அந்த ஆன்மா தான். அது எப்படி அப்படின்னா, அவங்களுடைய, அதாவது நம்மளுடைய ராகவாவுடைய மனைவியுடைய உடம்புல வந்துதாங்க அந்த கிச்சன்ல வச்சு இந்த தோசை சுடக்கூடிய கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லால தாங்க அடிச்சிருக்குது. அப்படி அடிச்சதுல அவங்க மண்டை ஓப்பன் ஆகி அந்த இடத்துல விழுந்திருக்கிறாங்க. அதன் பிறகு சாரியில இருந்த அந்த பெண் வேக வேகமா போய் தன்னுடைய அந்த சுடிதார் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க சாரியை எடுக்க மாட்டாங்கன்னா ஃபுல்லாவே சுடிதார் தான் போடுறது வழக்கம். அந்த மாதிரி சுடிதார் ட்ரெஸ்ல தாங்க அந்த சுடுகாட்டுக்கு போயிருக்குது. அதுவும் தம்பியுடைய, அதாவது தன்னுடைய கணவனுடைய அந்த பிரேதத்தை தோண்டி எடுத்து அதை குத்தணும் கொல்லணுங்கிற மாதிரி ஒரு வெறியில தாங்க போயிருக்குது. அதை தான் அங்க பண்ணிருக்குது. இந்த விஷயம் எல்லாம் அந்த இடத்துல தெரிய வருதுங்க. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இதை பார்த்து தாங்க வந்திருக்குது. இதை மாதிரி தாங்க அந்த இடத்துல அது எல்லாமே பேச ஆரம்பிக்குது. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மாந்திரிகர் சொல்றாரு, இனிமேல் ஆல்ரெடி ஒரு உயிரை எடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, ஜெயில ரவீந்தர் தூக்கு போட்டு சாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த பெண் தாங்க. அவங்களுடைய உடம்புக்குள்ளாடி போய் அந்த தூக்க மாட்ட வச்சிருக்குது. அப்படி மாட்டி அந்த நபரை கொன்னு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த மாந்திரிகர் சொல்றாரு. ஆல்ரெடி நீ ஒரு உயிரை எடுத்துட்ட, இனிமேல் நீ எந்த உயிரையும் எடுக்கக்கூடாது, அதனால ஒண்ணு நான் ஸ்தம்பனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் இளநியில கடமந்திரம் ஜெபிச்சு ஸ்தம்பனம்னு சொல்லிட்டு அந்த ஸ்தம்பன வேலையை பார்த்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த ஆன்மா அந்த இடத்துல அப்படியே அடங்கி போயிருதுங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் நிறைய இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு மாமனார் மாமியார் சைட்லயும் சரி, ஒரு மருமகள் சைட்லயும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை தாங்கிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடணுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள்ல அடிக்கிறது, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிடுறது, இந்த மாதிரி பழி வாங்கக்கூடிய முயற்சி, இதை எல்லாமே கைவிடுறது நல்லது அப்படிங்கறது தாங்க என்னுடைய கருத்து. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு அவருடைய லைஃப் வேற மாடுலேஷன்ல மாறி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய ராகவகுமார் சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இப்படிதாங்க அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக் ஒண்ணு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.